ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய ஹோம்மேட் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி ஜாம் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபர்ஸ்ட்டுக்கு ஜாம் செய்கிறதுக்காக 500 grams ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸை எடுத்திருக்கிறேன். ஸ்ட்ராபெரிஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். சின்ன சின்ன துண்டாக எவ்வளவுக்கு கட் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு ஈஸியாக மெல்ட் ஆகும். ஸோ எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்த ஸ்ட்ராபெரிஸை பேன் ஒன்றில் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 120 grams பவுடர் சுகரையும் சீட்ஸை எடுத்துட்டு ஒரு பாதி தேசிக்காயையும் பிழிஞ்சு சேர்த்து கொள்ளலாம். இனி குக்கரை லோவுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில் வச்சு சுகரோட ஸ்ட்ராபெரிஸ் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகும் வரைக்கும் காய்ச்ச வேணும். பார்த்தீங்கன்னா தெரியும், சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி ஸ்ட்ராபெரிஸும் மெல்ட் ஆக துவங்கி இருக்குது. ஸ்ட்ராபெரிஸ் பாயில் ஆகும்போது சாஃப்டாக துவங்கும். அப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கொள்ளணும். உங்களுக்கு விருப்பமண்டா ஃபுல்லாக ஸ்ட்ராபெரிஸை மசிச்சு விட்டு கொள்ளலாம். ஜாமை சாப்பிடும்போது ஸ்ட்ராபெரிஸ் கொஞ்சம் கடிப்பட்டால் நல்லா இருக்கும். அதால் நான் கால்வாசி ஸ்ட்ராபெரிஸை மசிக்காமல் அப்படியே விட்டுருக்கிறேன். இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துருக்கிறேன். நல்லா திக்காகினா ஆறின பிறகு இன்னும் திக்காக துவங்கும். ஸோ ஓரளவு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் காய்ச்சினா போதும். சுகரும் ஸ்ட்ராபெரிஸும் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி ஜாம் சரியான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குது. எடுத்து பார்க்கும்போது திக்காக இப்படி ஊற்றுப்படுற கன்சிஸ்டன்சியில் இருந்தால் குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ஈஸியான ஹோம்மேட் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி ஜாம் ரெடி ஆயிட்டுது. ஈரத்தன்மை இல்லாத ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சா 1 month வரைக்கும் பழுதாகாமல் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி ஜாமை ப்ரெட்டில் அல்லது பன்னில் பட்டரை பூசி அதுக்கு மேலால் பூசி சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாத இந்த ஜாம் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.